ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஜோஸ்பின். இன்றைக்கி என்ன பொட்டெல்லாம் வச்சு நீட்டாக ரெடியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இனி ட்ரெஸ் மட்டும்தான் மாற்றணும். நீட்டாக ரெடி ஆகியாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் தான். நான் வந்து என்ன நினச்சேன்னா, எனக்கு எவ்வளோ செலிப்ரேஷன் ஒன்றும் பண்ணான்னா, கேக் ஒன்றும் வெட்டான்னா அப்படின்னு என் ஹஸ்பண்ட்கிட்டே சொன்னேன். எதுக்கு வயசு இவ்வளோ ஆகியாச்சு, இனி எதுக்கு நம்ம கேக்கெலாம் வெட்டணும் அப்படி வேண்டான்னு. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை கேக் வெட்டணும், கண்டிப்பாக ஒன்றும் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டாம்னு சொன்னப்போ கேட்கல. சரி அப்படின்னு சொன்னால் விட்டுட்டேன். எங்கள் மாமி வேலைக்கு போயிட்டு வராங்க, ஒரு கவர் தூக்கிட்டு வராங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னடா கவர் தூக்கிட்டு வராங்க, அப்படி என்னத்த இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கேக்கு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், பொறுக்க முடியாத அளவு சந்தோஷம். கவரில் கேக்கு வாங்கி கொண்டு வந்திருந்தாங்க. இல்லைனா வேண்டாம், எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு கூட கேட்டேன். இல்லை, உனக்கு கேக்கு வெட்டணும். ஏன்னா எங்கள் மாமி வீட்டு வந்த பிறகு இப்போ தான் ஃபஸ்ட்டு பர்த்டே இதுதான் கொண்டாடுறேன். இதுவரை எங்கள் அம்மா வீட்டில் இருந்து கொண்டாடிருக்கேன், நாங்கள் வாடகை இருந்த வீட்டிலேருந்து கொண்டாடிருக்கேன். எங்கள் மாமி வீட்டுக்கு இங்கே வந்து இப்போ வந்த பிறகு இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி நான் பர்த்டே கொண்டாடுறேன். வருவேன் போயிடுவேன். ஃபுல்லாக நான் பர்த்டே எங்கேயாச்சும் கொண்டாடினேன் கிடையாது. ஃபஸ்ட் டைம் எங்கேயாச்சும் பர்த்டே கொண்டாடினா ரொம்ப ஃபஸ்ட் டைம் எங்கேயாச்சும் கொண்டாடணும்னா ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு கேக் வாங்கிட்டு நாங்கள் அடுத்து சொன்னாங்க, சாயந்தரம் கேக் வெட்டணும். என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்களோ, அவங்க வந்த பிறகு கேக் வெட்டணும்னு சொன்னாங்க. அதனால சீக்கிரம் குளிக்க சொன்னாங்க. நிதிஷும் என்னையும் சாயந்தரம் நாங்கள் ஒரு 6 மணிக்கு போலே குளிக்க சொன்னாங்க. குளிச்சு போட்டு தலையை இன்னைக்கு கட்டணும், ட்ரெஸ்ஸை மாற்றணும். இப்போவே மாற்றாண்டேன், ஏன்னா அவங்க இன்னும் வேலைக்கு போயிட்டு வர முன்னாடி இப்போவே எதுக்கு மாற்றணும்னு சொல்லி தான் மாற்றலை. இனிப்போ வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க, வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. இனிப்போ வந்துடுவாங்க. வந்ததும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தலையெல்லாம் கட்டிட்டு நம்ம நிறைய கேக் வெட்ட போடுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நினச்சி கூட பார்க்கல. ஒரு மாமி ஹஸ்பண்ட் வாங்கி தருவாங்க, வாங்கி தான் நம்ம கேக் வெட்டுவோம், அப்படி பார்த்துருக்கோம். ஒரு மாமி எனக்கு, ஆமாம், ஹஸ்பண்டோட அம்மா, அவங்க வாங்கி தந்து ஃபஸ்ட் டைம் நான் கேக் வெட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேவா? எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சரி கேக் வெட்ட முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கேக் வெட்ட மாட்டேன், செலிப்ரேஷன் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதனால தான் சரி நான் செலிப்ரேஷன் பண்ணுறேன், கேக் வெட்டுறோம், எங்கள் மாமி வாங்கி தந்து கேக்கை நான் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அதான் ஒரு வீடியோ. ஓகேவா? உங்கள் வீட்டில் உங்கள் மாமி இப்படி கேக் வாங்கி தந்துட்டு உங்கள் பிறந்தநாளை நீங்கள் கொண்டாடிக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.